தலைப்பு கந்த புராணம் முருகனின் பிறப்பு முதல் சூரசம்ஹாரம் வரை. அறிமுகம். ஓம் சரவணபவ. தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப் பெருமானின் வரலாறு அதிசயங்களும் வீரமும் நிறைந்தது. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட சிவனின் அம்சமாக தோன்றிய அந்த அழகனின் கதையை இப்போது கேட்போம். 1. முருகனின் பிறப்பு. அவதாரம் சோகஸ்மெலி. தாரகாசூரன் எனும் அரக்கன் சிவபெருமானின் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தான். தேவர்களை துன்புறுத்திய அவனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். அந்த தீப்பொறிகளை வாயு தேவனும் அக்னி தேவனும் சுமந்து சென்று கங்கை நதியில் விட்டனர். கங்கை அதனை சரவண பொய்கையில் சேர்த்தது. அங்கு அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. 2. கார்த்திகைப் பெண்கள். சரவண பொய்கையில் இருந்த அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை 6 கார்த்திகைப் பெண்கள் ஏற்றனர். அன்னை பார்வதி தேவி நேரில் வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட சண்முகனாக முருகன் உருவெடுத்தார். 3. ஞானவேல் பெறுதல். அரக்கன் சூரபத்மனை அழிக்கப் புறப்பட்ட முருகனுக்கு அன்னை பார்வதி தனது சக்தியையே ஒரு வேலாக மாற்றி வழங்கினார். அதுவே வெற்றிவேல். இந்த வேலைக் கொண்டே முருகன் அசுரப் படைகளை எதிர்கொண்டார். 4. சூரசம்ஹாரம் மகா யுத்தம் சோகஸ்மெலி. திருச்செந்தூர் கடலோரத்தில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே மகா போர் நடந்தது. பல மாயாஜாலங்கள் செய்த சூரபத்மனை முருகன் தனது வேலால் 2ஆகப் பிளந்தார். பயந்து நடுங்கிய அசுரன் மன்னிப்பு கேட்க கருணைக் கடலான முருகன் அவனை அழிக்காமல் ஒரு பாதியை மயிலாகவும் வாகனம் மறுபாதியே சேவலாகவும் கொடி மாற்றிக்கொண்டு தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். 5. தெய்வானை மற்றும் வள்ளி திருமணம். வெற்றிக்குப் பிறகு இந்திரனின் மகளான தெய்வானையே திருமணம் செய்து கொண்டார். பின்னர் வேடர் குலப் பெண்ணான வள்ளியே தனது திருவிளையாடல்கள் மூலம் கவர்ந்து மணம் முடித்தார். இது இச்சை மற்றும் கிரியா சக்திகளின் இணைப்பாக கருதப்படுகிறது. முடிவு. முருகப்பெருமான் இன்றும் பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட அறுபடை வீடுகளில் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கந்தன் இருக்கும் இடத்தில் கவலைக்கு இடமில்லை.